ஒரு சாதாரண வார்த்தை ஒருத்தரோட மரணத்துக்கான பாவத்தையே சுமக்க முடியுமா? இன்னைக்கு நாம பார்க்க போற கதையில நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்ளோ பெரிய பாரம் இருக்குங்கிறத ஒரு செம ஷாக்கிங்கான ஒரு கர்ம புதிர் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க அந்த மர்ம முடிச்ச அழுக்கலாம். கதை ஒரு பிரம்மாண்டமான அரச விருந்துல தொடங்குது. ஒரே கொண்டாட்டம், சந்தோஷம். ஆனா திடீர்னு ஒரு மர்மமான மரணம் அந்த இடத்தையே அப்படியே ஸ்தம்பிக்க வைக்குது. முதல்ல அந்த எதிர்பாராத மரணம் எப்படி நடந்ததுன்னு பாப்போம். கதை ஒரு மன்னனோட அரண்மனையில நடக்குது. ரொம்ப மதிக்கப்படுற ஒரு புலவருக்காக ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. எல்லாமே ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. சரியா அந்த நேரத்துல வானத்துல ஒரு கழுகு ஒரு பாம்ப வாயில கவிக்கிட்டு பறந்து போகுது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. அந்த பாம்போட வாயிலிருந்து ஒரே ஒரு துளி விஷம் யாரு கண்லையும் படாம நேரா புலவரோட சாப்பாட்டுல விழுது. இந்த விபரீதம் தெரியாத மன்னன் ரொம்ப அன்போட அந்த சாப்பாட்டை பரிமாற அதை சாப்பிட்ட அடுத்த செகண்டே புலவரோட உயிர் போயிடுச்சு. மன்னனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாரு. அடுத்த கட்டம், தீர்க்க முடியாத ஒரு புதிர். இப்போ பூமியில நடந்த இந்த மரணத்தோட கணக்கு பிரபஞ்சத்தோட கணக்காளரான சித்திரகுப்தர்கிட்ட போகுது. ஆனா மனுஷங்களோட நல்லது கெட்டதை கணக்கு பார்க்கற அவருக்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துருச்சு. அந்த புலவரோட மரணத்துக்கு காரணமான பாவத்தை யாரு கணக்குல எழுதுறது? இதுதான் சித்திரகுப்தருக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய கேள்வி. இதுக்கு விடையே கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிரா அவருக்கு தோணுச்சு. இப்ப பாருங்க, இந்த மரணத்துக்கான சந்தேக பட்டியல்ல யார் யார் இருக்காங்கன்னு. முதல்ல அந்த கழுகு. அது என்ன பண்ணுச்சு? அதோட இயல்புப்படி சாப்பாட்டுக்காக வேட்டையாடுச்சு. அதுல எந்த தப்பும் இல்ல. ரெண்டாவதா அந்த பாம்பு. அது ஏற்கனவே சாகர நிலைமையில இருந்துச்சு. அதனால விஷம் அதோட கண்ட்ரோல்ல இல்லாம தானா விழுந்துருச்சு. கடைசியா மன்னன். அவரும் நல்ல மனசோட தான் சாப்பாட்டை பரிமாறினாரு. அதுல விஷம் இருக்குன்னா அவருக்கு துளியும் தெரியாது. பாத்தீங்களா, யாரு மேலயுமே தப்பு சொல்ற மாதிரி இல்ல. அப்போ இந்த பாவம் யாருக்கு தான் சொந்தம்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த கேள்விக்கு பதில் தெரியாம குழம்பி போன சித்திரகுப்தர் நேரா யமதர்மன் கிட்ட போறாரு. ஆனா யமதர்மனும் இதுக்கான பதில் சீக்கிரமே கிடைக்கும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருன்னு மட்டும் சொல்றாரு. சரி, இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்போதான் இந்த கதைக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தோன்ற ஒரு சின்ன சந்திப்பு நடக்குது. ஆனா அதுதான் இந்த முழு புதிருக்கும் விடைய கொடுக்க போகுது. அதே நகரத்துக்கு இன்னொரு புலவர் வர்றாரு. மன்னனோட உதவியை கேட்டு வந்திருக்காரு. ஆனா பாவம், அவருக்கு அரண்மனைக்கு போற வழி தெரியல. அதனால ரோட்டோரமா வியாபாரம் செஞ்சிட்டு இருந்த ஒரு பொண்ணுகிட்ட வழிய கேக்குறாரு. அந்த பொண்ணு வழிதான் காட்டினாங்க, ஆனா கூடவே இதையும் சொன்னாங்க. அந்த ராஜா கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, அவன் ஒரு இரக்கமே இல்லாதவன், புலவர்களை கொல்றவன். அவ்வளோதான். இந்த ஒரு வாக்கியம், யாருமே எதிர்பார்க்காத இந்த ஒரு வாக்கியம்தான் இந்த கதையோட மொத்த போக்கையுமே மாத்தப் போகுது. அந்த பொண்ணு இந்த வார்த்தைய சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் சித்திரகுப்தருக்கு பளிச்சுன்னு ஒரு விஷயம் புரியுது. இத்தனை நாளா விடையே கிடைக்காம குழப்பிட்டு இருந்த அந்த புதிருக்கு இப்ப பதில் கிடைச்சிடுச்சு. அந்த தீர்ப்பு என்ன தெரியுமா? புலவரை கொன்ன பாவத்தோட முழு கர்ம வினையும் அந்த பொண்ணோட கணக்குல சேர்க்கப்பட்டுச்சு. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஒரு சம்பந்தமே இல்லாத அந்த பொண்ணுக்கு எப்படி இந்த பாவம் போய் சேர்ந்துச்சு? இப்போதான் நாம இந்த கதையோட முக்கியமான கட்டத்துக்கே வர்றோம். பார்க்கறதுக்கு ரொம்ப அநியாயமா தெரியுற இந்த தீர்ப்புக்கு பின்னாடி ஒரு ஆழமான கர்ம விதி இருக்கு. அது என்னன்னா, அபாண்டமா பழி சுமத்துறதோட விளைவு. இந்த கர்மாவோட விதி ரொம்ப சிம்பிள். ஒருத்தர் உண்மை என்னன்னே தெரியாம இன்னொருத்தர் மேல அபாண்டமா ஒரு பழிய போடும்போது எந்த பாவத்துக்காக அவங்க பழிய போடுறாங்களோ அந்த பாவத்தோட முழு பாரமும் முழு கர்ம வினையும் பழிய போட்டவங்களுக்கே வந்து சேர்ந்துடும். சோ இந்த கதையிலேருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, 1. உண்மையை திருச்சி பேசுறதுக்கும் பொய் சொல்றதுக்கும் நாம ஒரு பெரிய விலைய கொடுக்க வேண்டியிருக்கும். 2. நாம சொல்ற ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்குமான விளைவுகளை நாம தான் ஏத்துக்கணும். 3. ஒரு சின்ன வீண் பழி கூட ஒரு பெரிய பாவத்தோட மொத்த கர்ம வினையையும் நம்ம பக்கம் திருப்பி விட்டுரும். தேவையில்லாம மத்தவங்களோட பாவத்தையும் சாபத்தையும் நாமையே வாங்கிக்கணும். அதனால எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். உண்மையை மட்டுமே பேசுவோம், அப்போ நமக்கு நன்மைகள் மட்டுமே வந்து சேரும். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாமளும் அந்த பெண்ணை போல நமக்கே தெரியாம அடுத்தவங்களோட எத்தனை பாவ பழிகளை நாம மேல சுமந்துகிட்டு இருக்கோம்? ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்களேன்.